ஜெயகிருதி, இன்னைக்கு நம்மளோட மைக்ரோகிரீன் ஃப்ரான்ச்சைசி பரிதாபங்கள் எபிசோட் நம்பர் 4 பார்ட் 1. ஒரு மைக்ரோகிரீன் ஃப்ரான்ச்சைசி வாங்கும் போது என்னெல்லாம் செக்லிஸ்ட் இருக்கணும் அதை பற்றி நாங்கள் பேச போகிறோம். மைக்ரோகிரீன் எமோஷன்ஸ் நிறைய பேருக்கு ஒத்துக்கிறேன். ஆனால் ஃப்ரான்ச்சைசிஸ்னா வந்தால் பிஸ்னஸ். அப்போ உங்களுக்கு ஃபேக்ட் தான் தேவை. இன்னோசென்ட்டாக நடிக்கிறதாகட்டும் ஆர் தே ஆர் பீங் டூ குட் டு யூ எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஃபேக்ட் மேட்டர்ஸ், பேப்பர் தான் பேசும். மைக்ரோகிரீன் மட்டும் இல்லைங்க, என்ன ஃப்ரான்ச்சைசி எடுத்தாலும் இந்த 5 டாக்குமெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக வெரிஃபை பண்ணி தான் ஆகணும். லெட்ஸ் ஸ்டார்ட். நம்பர் 1, கம்பெனி பற்றி எல்லா ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்ஸும் கேட்டு வாங்கிக்கோங்க. எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட், ப்ரைவேட் லிமிடெட்னா அதோட ரிஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி, எஃப்எஸ்எஸ்சிஐ லைசன்ஸ், ப்ராடக்ட் எங்கே அவுட்லெட் இருக்குது, எங்கே சேல் பண்ணிட்டு இருக்காங்க, வேல்யூ ஆடட் பண்ணுறாங்கன்னா எங்கே அந்த வேல்யூ ஆடட் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, அதோட கரண்ட் ஸ்டேட்டஸ், ஃபோட்டோ, வீடியோ, அட்ரஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 2, ஃப்ரான்ச்சைஸியோட பேமெண்ட் ஹிஸ்ட்ரியாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் அவங்க கொடுக்குற பர்டிகுலர் ஃப்ரான்ச்சைஸ்க்கு விசிட் பண்ணாதீங்க. அவங்க கிட்ட இது வரைக்கும் 30 ஃப்ரான்ச்சைசிஸ் இருக்குன்னு சொல்றாங்கன்னா அது எல்லா ஃப்ரான்ச்சைசியோட லொக்கேஷனும் உங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. நீங்க ரேண்டமா ஒரு 5 லொக்கேஷன் சூஸ் பண்ணுங்க. அந்த 5 லொக்கேஷனுக்கும் நீங்க பர்சனலா விசிட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஃப்ரான்ச்சைசி எடுத்திருக்கிற ஆளோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு பாருங்க. உண்மையா ஜென்யூனா இருந்தா, அவங்களுக்கு பேமெண்ட் வந்திருந்தால் அவங்க உங்களுக்கு சப்மிட் பண்ணா கண்டிப்பா கண்ணு மூடி நீங்க ஃப்ரான்ச்சைசி எடுத்துக்கலாம். இந்த கொஸ்டின் எல்லாம் கேட்க போது உங்களை கட் பண்ணி விட்டுடுவாங்க, அது செகண்டரி. பட் பி ஸ்மார்ட்.